ஹாய் டீச்சர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஜூனில் மாறுதல் கலந்தாய்வு ஆசிரியர்கள் எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்கூட்டியே நடத்தணும், அதாவது ஜூன் மந்த்லேயே நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையும் வச்சுருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பொதுவாக நமக்கு வந்து கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா மே அண்டு ஜூன் மந்தில் ஸ்டார்ட் ஆகும். ஒரு சில காரணங்களால் அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண லேட் ஆனாலும் சரி, அல்லது அந்த சீனியாரிட்டி லிஸ்ட் ரிலீஸ் பண்ண லேட் ஆனாலும் சரி, கொஞ்சம் அப்படியே தள்ளி போகும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து 1 மந்த்துக்கு நடக்கும். சரிங்களா? செகண்டரி டீச்சர்ஸில் ஆரம்பித்து ப்ரொமோஷனில் வரும். அதுக்கடுத்து பிடிஸு, பிஜி, ஹெச்எம்ஸ் ப்ரொமோஷன், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக அந்த போஸ்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா 1 வீக் வரைக்கும் நடக்கும். அது 1 மந்த் வரைக்கும் கண்டினியூ ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் டிலே ஆகி வரும்போது அது செப்டம்பர், ஆகஸ்ட் இந்த மாதிரி போகுது. இதனால் அந்த கற்பித்தல் பணி பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வழக்கமாக ஜூனில் நடத்த வேணும். ஆனால் சில ஆண்டுகளாக ஆகஸ்ட், செப்டம்பர் இதெல்லாம் நடத்துறதுனால கற்றல் கற்பித்தல் பணி பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்ஃபரில் கலந்துக்கூடிய டீச்சர்ஸை அவங்களுடைய பசங்களை வேறு பள்ளிகளில் சேர்க்கறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எனவே பள்ளி எப்போ செயல்பட தொடங்குதோ அப்பயே பொறுமாறுதல் கலந்தாய்வு நடத்தினா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சங்க மாநில தலைவர் அன்பரசன் கூறியதாவது அப்படின்னு சொல்லிட்டு, பொறுமாறுதல் கலந்தாய்வு 1 மாதம் வரை நடத்தப்படும். வழக்கமாக ஜூனில் நடத்த வேண்டும் என ஆசிரியர் சங்கங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் அதிகாரிகள் கேட்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, தற்போது சட்டசபை தேர்வு நடந்துள்ளது. யார் ஆட்சி அமைந்தாலும் ஜூனில் பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்தி முடிக்க கல்வித்துறை திட்டமிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தேர்ச்சி விவரம் தயாரித்தல், மாணவர் சேர்க்கை, சம்பளம் பெற்றும் வழங்குதல் உள்ளிட்ட பிற பணிகள் காரணமாக பணி நீட்டிப்பில் பணியாற்றும் தலைமை ஆசிரியர்களுக்கு கல்வியாண்டின் இறுதி நாளான மே 31 ஓய்வு பெறும் வகையில் கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில டீச்சர்ஸ்க்கு வந்து டவுட் இருக்குது. நியூவாக அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கு இந்த கவுன்சிலிங் எல்லாமே கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் லாஸ்ட்டாக ஒரு 3 கவுன்சிலிங் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. இத்தனை வருஷம்தான் ஒர்க் பண்ணி ஆகணும், இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரெகுலேஷன்ஸும் கொடுக்கல. அது நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் தெரியும். அந்த கவுன்சிலிங்கான நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் அதில் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ இயர் வந்து இந்த பர்டிகுலர் பிளேஸில் ஒர்க் பண்ணியிருக்கணும், நியூவாக ஜாயின் பண்ணவங்க இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தால் மட்டும்தான் அதில் வந்து தெரிவிப்பாங்க. ஸோ அதனால் அது வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் நியூவாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆக தேவை. அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் கவுன்சிலிங் பற்றி வந்துச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.